Hey folks, welcome to a new video. நான் தான் உங்கள் ஆதோ எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போதும்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. போன வீடியோலேயே வந்து அல்காரிதத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அல்காரிதத்தை வந்து மெயினாக ரன் பண்ணுறதே வந்து லிக்விடிட்டி தான். லிக்விடிட்டியை வச்சு தான் அந்த அல்காரிதம் லிக்விடிட்டிக்காக தான் மார்க்கெட்டை ரன் பண்ணுது. ஸோ இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அல்காரிதமே பேஸ்ட் ஆன் லிக்விடிட்டி அண்ட் வந்து டைம். ஓகேவா? டைமை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோலலாம் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி ஆஃப் லிக்விடிட்டி அண்ட் லாஜிக் ஆஃப் லிக்விடிட்டி அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிலேயே இந்த மாதிரி லிக்விடிட்டியை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நான் இப்போ சொல்லித்தர மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. லிக்விடிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிள் ஆர்டர்ஸ் அதை தான் வந்து நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி இருக்கனால தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது. ஸோ அவைலபிள் ஆர்டர்ஸ்னால் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஸோ அவைலபிள் ஆர்டர்ஸ்னால் என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டால் லைக் வந்து நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு வந்தால் இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் பை ஆகணும், அதாவது நான் இங்கேருந்து பை பண்ண போதேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்ட லிமிட் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மார்க்கெட்டில் நீங்கள் என்டர் ஆகிடுவீங்க. அதாவது உங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து அவைலபிள் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். லிமிட் ஆர்டர்ஸ், செல் லிமிட்டு, பை லிமிட்டு. நீங்கள் பை பண்ணீங்கன்னா அது பை லிமிட்டு, செல் இந்த இடத்துக்கு வந்து செல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து செல் லிமிட்னு. ஸோ இந்த ஆர்டர்ஸ்லாம் எங்கே இருக்கோ அதை தான் நம்ம வந்து இங்கே ஆர்டர்ஸ் இருக்குது, அதாவது இங்கே லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆர்டர்ஸை தான் பேசிக்காக லிக்விடிட்டின்னு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓகே ப்ரோ, இந்த ஆர்டர்ஸ்லாம் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஐசிடியில் வந்து இதை தான் வந்து நம்ம லிக்விடிட்டின்னு சொல்லுவோமா. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு தான், அதாவது நம்ம போன வீடியோவில் அல்காரிதம்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த அல்காரிதம் என்ன பண்ணுவோம், லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இன்னொரு லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த லிக்விடிட்டிக்கு போகும். அதாவது மார்க்கெட்டு லிக்விடிட்டி எடுக்கிறது தான் அதோட மெயின் பர்பஸ். லிக்விடிட்டியே டைம் கூட சேர்த்து எடுக்கிறது தான் மெயின் பர்பஸ். ஸோ டைம் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ அந்த அல்காரிதம் வந்து லிக்விடிட்டி எடுக்கிறது தான் அதோட பர்பஸ்னால மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்கோ, ஸோ இப்போ மேலே போய் இந்த லிக்விடிட்டி எடுத்துருச்சுன்னா அதை கீழே போய் இந்த லிக்விடிட்டி எடுக்கும், கீழே போய் இந்த லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா அதை மேலே போய் லிக்விடிட்டி எடுக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இதை தான் வேலை. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த லிக்விடிட்டி எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து ஈக்குவல் ஐஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். இதுதான் ஒரு மெயினான இடம். ஸோ கைஸ், நான் வந்து உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறதுக்கு. சில ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ் எடுத்து மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. அண்ட் ஈக்குவலைஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி பின் பாயிண்டில் இருக்கணும்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு இருக்கலாம். இங்கே ஒரு ஐ இருக்கா, இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, அது போல் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எவ்வளோ இடத்துல வந்து கேப் இருக்கலாம். கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கணும்னு கிடையாதோ, இது கூட ஒரு ஈக்குவலைஸ் மாதிரி தான். இதை வந்து நாங்கள் ரிலேட்டிவ், அது பக்கத்தில் இது வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல். இந்த மாதிரி கேப் விட்டு இருக்கலாம். ஒரே மாதிரி தான் இந்த பின் பாயிண்ட் இருக்கணும்னு அவசியம். ஃபர்ஸ்ட் எதுக்கு மார்க்கெட் இதை எடுக்கணும்? நம்ம வந்து எங்கே பார்த்தோம், ரீட்டைலர் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது தான். அதாவது ஸ்டாப் லாஸஸ் தான் லிக்விடிட்டி. ஸ்டாப் லாஸஸ் மீன்ஸ் ஆர்டர்ஸ் தான் லிக்விடிட்டி. இந்த இடத்துலலாம் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது சப்போர்ட் அண்ட் ட்ரேடர்ஸ், நிறைய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வச்சுருப்பாங்க. ஏன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு, செகண்ட் டைம் ரீச் ஆகிருக்கு, தேர்ட் டைம் ரீச் ஆகிருக்கு, அப்படியே ஃபோர்த் டைம் இப்படி வந்து திருப்பியும் மார்க்கெட் வந்தால் இந்த இடத்துக்கு வந்தால் கீழே போவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா முன்னாடியும் மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் இது வந்து ஒரு ஈக்குவலைஸ்க்கான இடம். ஈக்குவலைஸ்னால் இந்த இடத்துல வந்து ஈக்குவலைஸ் இருக்குது, ஸோ இங்கே அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க வந்து இதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் பார்ப்பாங்க. அதாவது மார்க்கெட் திருப்பி இடத்துக்கு வந்தால் கீழே தான் வந்து போவோம்னு சொல்லி பார்ப்பாங்க. புரியுதா? ஸோ இங்கே வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் நான் வந்து செல் பண்ண போகிறேன், அதாவது லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. லிமிட் ஆர்டர்னா என்ன, லிக்விடிட்டி. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஈக்குவலைஸ் வந்து ஏன் லிக்விடிட்டி சொல்கிறோம்னா இங்கே வந்து லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கும். சப்போர்ட் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால தான் ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல்ஸ் வந்து லிக்விடிட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு, இவங்களோட ஸ்டாப் லாஸஸை எடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸஸ்னால் எஸ்எல்லை வந்து எடுத்திருக்கு. எப்படி ப்ரோ எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு கீழே போகல, இந்த இடத்துக்கு இந்த ஜோனுக்கு வந்துட்டு கீழே போகல,
இந்த இடத்துக்கு வந்து மேல இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு தான் கீழ போயிருக்கு. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன ஐ மீன் சப்போர்ட் அண்ட் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துக்கு போனோனே கீழ போயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே நம்ம ஐசிடி ட்ரேடர்ஸ் என்ன நினைப்போம், ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் இந்த இடத்துக்கு வந்தா இன்னும் மேல போவோம். மேல போய் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கீழ வந்து அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துட்டு தான் வந்து மார்க்கெட் கீழ போவும். அவங்க நினைக்கிறத நம்ம நினைக்க மாட்டோம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம நினைப்போம். அவங்க கீழ போகுதுன்னு நினைச்சா மார்க்கெட் மேல போகுதுன்னு நம்ம நினைக்க போதும். ஏன்னா நம்ம ஸ்மார்ட் மணி கூட அதாவது அல்காரிதம் கூட டிராவல் பண்ண போதும். அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஈக்குவலைஸ் எதுக்கு இருக்கு? ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவலோஸ்ல எதுக்கு என்ன எதனால அதை லிக்விடிட்டி சொல்றோம்? லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு. இப்போ மார்க்கெட் வந்து இங்க பாத்தீங்கன்னா அண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மற்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எங்கே பை சேல் பண்ணலாம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மீன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, எலியாட் வேவு, சப்ளை அண்ட் டிமாண்டு, இண்டிகேட்டர்ஸ் ட்ரேடர்ஸு அவங்களாம் வந்து எங்கே பை அண்ட் செல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து எங்கே பை அண்ட் செல் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம பேங்க்ஸ் வந்து பேங்க்ஸ்னா அல்காரிதம் வந்து எங்க ஆர்டர்ஸ் இருக்கு, அதாவது லிக்விடிட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு தான் தெரியும் லிக்விடிட்டி இதோ இருக்கு. ஏன் லிக்விடிட்டி இதோ இருக்குன்னா இது வந்து ஈக்குவலைஸ். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். இப்போ மார்க்கெட் வந்து இங்க இருக்கும்போது மார்க்கெட் எங்க போகணும், அவன் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஈக்குவலைஸுக்கு போகணும். ஈக்குவலைஸை போய் எடுத்துட்டு இங்க வந்து அவங்க ரீட்டைலோட ஸ்டாப் லாஸ் அதாவது பை ஸ்டாப்ஸ்லாம் எடுத்துட்டு மார்க்கெட் பை ஸ்டாப்ஸ் மீன்ஸ் எஸ்எல் இங்கே செல் எடுத்தவங்க எஸ்எல்லாம் இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா, அதான் வந்து நம்ம பை ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ரீட்டைலோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த மார்க்கெட் எங்க போகணும், இந்த இடத்துக்கு போகணும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதுதான் வந்து மார்க்கெட்டோட லாஜிக். மற்ற ட்ரேடர்ஸ்லாம் வந்து எந்த இடத்துல பை சேல் பார்த்துட்டு இருப்பாங்களோ அந்த இடத்துல வந்து அல்காரிதம் வந்து ஆர்டர்ஸ் எங்க இருக்கு, அந்த ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அடுத்தது நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் யோசிக்கும். அதாவது அல்காரிதம் யோசிக்கும். ஓகேவா, ஸோ மார்க்கெட்டை ரன் பண்ணுறது லிக்விடிட்டி தான். லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிக்கு போவோம், இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிக்கு போவோம். ஸோ நான் இப்போ வந்து உங்களை என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சார்ட்ல போயிட்டு 15 நிமிட் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் போய்க்கலாம். டைம் இஸ் ஃப்ராக்டல். இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்லையும் பார்க்கலாம். இப்போ இந்த 15 நிமிட்ல வந்து இங்கே ஈக்குவலைஸ் இருக்கா, நீங்கள் 5 நிமிட்ல போனாலும் அங்கே ஈக்குவலைஸ் இருக்கும், 1 நிமிட்ல போனாலும் அங்கே ஈக்குவலைஸில் இருக்கும். டைம் இஸ் ஃப்ராக்டல். அதாவது டைம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து டைமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் ஃப்ரேமில் நடக்கிறது வந்து அந்த டைம் ஃப்ரேமில் நடக்கும். இப்போ நான் டீச் பண்ணுற கான்செப்ட்ஸ் வந்து இந்த டைம் ஃப்ரேம் தான் நடக்கும்னு கிடையாது, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்கும். அதே மாதிரி இங்கே ஐ இருந்தால் அது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அங்கே போய் ஐ இருக்கும். இங்கே லோ இருந்தால் அது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அங்கே வந்து ஒரு லோ இருக்கும். லோவர் டைம் ஃப்ரேம் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெண்டுத்துலேயும் வந்து அங்கே லோ இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா அங்கேயும் அந்த லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும், ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் இருக்கும். ஸோ டைம் இஸ் ஃப்ராக்டல். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 15 மினிட் போய்க்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து கிளியராக இருக்கும். போயிட்டு நான் இப்போ பண்ண மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சார்ட்டில் ஸ்டடி பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஐ இருக்குது. ஐ எடுத்துகிட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஸ்டாப் பண்ணிருக்கு. இங்கே வந்து ஒரு லோ இருக்குது, ஈக்குவல் லோஸ் இருக்குது. இங்கே செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது, மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு. அடுத்தது வந்து இங்கே வந்து ஈக்குவல் லோஸ் இருக்குது, மார்க்கெட் போய் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு. அண்ட் இங்கே ஈக்குவல் லோஸ் இருக்குது, ஈக்குவல் லோஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கு. அண்ட் திருப்பி வந்து இங்கே ஈக்குவலைஸ் இருக்குது, மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்து ஸ்டாப் அன் பண்ணிருக்கு. அண்ட் இங்கே ஈக்குவலைஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வந்து ஸ்டாப் அன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் உங்களோட சார்ட்ஸில் போய் மார்க் பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக லிக்விடிட்டினா என்ன, லிக்விடிட்டி எப்படி பார்க்கணும், லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசிக்காக அந்த ஐஸ் அண்ட் லோஸ் இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். ஓகேவா, இதை தான் லிக்விடிட்டிஸ் ஈக்குவலைஸ்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஈக்குவலைஸுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் ஐஸை வச்சு கூட பார்க்கலாம். ஓகேவா, ஐஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி தான். பட் ஐஸ் அண்ட் லோஸோட நல்ல லிக்விடிட்டி, ஒரு பவர்ஃபுல்லான லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். ஸோ கைஸ் நார்மலாக வந்து நம்ம வந்து ஈக்குவல் ஐஸ் அண்ட் லோஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோமா. இப்போ வந்து நம்ம ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஐஸ் அண்ட் லோஸ்ன்னு சொல்லும்போது எல்லா ஐஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி தான். மார்க்கெட்டில்
எல்லா ஐஸ் அண்ட் லோஸும் வந்து லிக்விடிட்டி தான். ஒவ்வொன்றத்தோட இம்பார்ட்டன்ஸ் தான் மாறும். எந்த டைமில் எந்த எடுப்பான்னு சொல்லி இது பண்ணுறது தான் மாறுமே தவிர எல்லா ஐஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி தான். சில பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து இதெல்லாம் லிக்விடிட்டி கிடையாது, இந்த ஐலாம் லிக்விடிட்டி கிடையாது, எல்லா ஐஸ் அண்ட் லோஸெல்லாம் லிக்விடிட்டி கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லா ஐஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி தான். மார்க்கெட்டுக்கு எந்த ஐ வேணுமோ அந்த ஐயை போய் எடுக்கும். அதை எப்படி ப்ரோ நான் தெரிஞ்சுக்கிறது இந்த ஐ எடுக்கும் இந்த ஐ எடுக்காதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் கற்றுப்பீங்க. நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்து ப்ராக்டிஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஐ எடுக்கும், இன்றைக்கி வந்து இந்த லோ எடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் ப்ராக்டிஸால் மட்டும்தான் கொண்டு வர முடியுமே தவிர வந்து நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போகிறது மூலிமா மட்டும் ஆகாது. நீங்கள் ப்ராக்டிஸ் சார்ட்ஸில் இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றைக்கி இந்த ஐ எடுத்திருக்கு, எதுக்கு இந்த ஐ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களால் ஃப்ரேம் பண்ணி பார்த்து உங்களுக்கு போக போக வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த திறமை வருமே தவிர சும்மா வராது. ஓகேவா? எந்த ஐ எடுக்கும் எந்த ஐ எடுக்காதுன்னு சொல்லி எல்லா ஐஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி தான். இப்போ டெய்லி ஐஸ் அண்ட் லோஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பழைய ஐஸ் அண்ட் லோஸ், டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், அது போல் வந்து நீங்கள் ஐயர் டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தா இதெல்லாம் ஓல்டு ஐயன் லோஸ். இதுக்கு வந்து 1 நிமிட் ஐயன் லோஸுக்கும் இந்த ஐயன் லோஸுக்கும் வந்து பவர் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது இது வந்து மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து லெஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். 1 நிமிட் டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் 1 நிமிட்ல இருக்க ஐஸ் அண்ட் லோஸ். அதே மாதிரி டைம் இஸ் ஃப்ராக்டல்னு சொன்னேன். இங்கே ஒரு ஐ இருந்தால் அதே ஐ வந்து உங்களுக்கு 1 நிமிட்லேயும் இருக்கும். ஓகேவா? அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஒரு ஐ இருந்தால் இந்த ஐ வந்து உங்களுக்கு 1 நிமிட்லேயும் இந்த இடத்துல ஐ இருக்கும். அண்ட் 1 நிமிட்ல வந்து இங்கே மட்டும்தான் ஐ இருக்குமானான்னு கேட்டால் கிடையாது. இந்த கேண்டில்லே இங்கே ஐ இருக்கும், இங்கே ஐ இருக்கும், இங்கே ஐ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மோர் டிஃபைன்டாக பார்க்குறது தான் வந்து, அதாவது நல்ல டீட்டெயில்டாக பார்க்குறது தான் வந்து நீங்கள் ஐயர் டைம் ஃப்ரேம் வரீங்க. ஸோ இந்த ஐயன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஒரு ஓல்டு ஐயாக எடுத்துக்கலாம். ஓல்டு ஐனா ரொம்ப ஒரு 1 2 3 ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வச்ச ஐ. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்களேன் இந்த ஐயை வந்து. ஸோ 1 2 3 4 5 6 நாள் கழிச்சு இந்த ஐயை எடுத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸில் இருக்க லிக்விடிட்டி. மார்க்கெட் என்ன தான் லிக்விடிட்டி எங்கே தான் இருந்தாலும் எடுக்க தான் செய்யும். இன்னைக்கு வச்சது தான் எடுக்கும், நேற்று வச்சது தான் எடுக்கும்னு கிடையாது. ஐஸ் அண்ட் லோஸ்னாலே மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி. இதான் வந்து ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ், அதாவது மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் ஐஸ் அண்ட் லோஸோட ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ் ரொம்ப மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போ பார்க்கலாம் பாருங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸில் வரும். மார்க்கெட் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் டிஓஎல் வந்து இதை தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஐ, இது வந்து ஒரு ஐ, ஸோ இது வந்து உங்களுக்கு ஐ, எல்லாமே ஐ. டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எல்லா கேண்டில் ஒரு ஐ அண்ட் இதுதான். லைக் வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு லிக்விடிட்டி தான். ஸோ இதுவும் உங்களுக்கு லிக்விடிட்டி தான். ஸோ இந்த கேண்டில் லோவும் உங்களுக்கு லிக்விடிட்டி தான். இந்த கேண்டில் ஐயும் உங்களுக்கு லிக்விடிட்டி தான். ஸோ இந்த கேண்டில் ஐயும் லிக்விடிட்டி தான். இந்த கேண்டில் லோவும் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி தான். மார்க்கெட்டில் டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எல்லா கேண்டில் ஐஸ் அண்ட் லோஸும் உங்களுக்கு லிக்விடிட்டி தான். எதுவுமே உங்களுக்கு லிக்விடிட்டி கிடையாதுலாம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், பை ஸ்டாப்ஸ் எடுத்துகிட்டு செல் ஸ்டாப்ஸுக்கு போவோம். அதாவது பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு செல் சைட் லிக்விடிட்டிக்கு போவோம். அப்படிதான் சொல்லி பார்த்தோம் மார்க்கெட். நம்ம நீங்கள் வந்து இதில் வந்து இதுவும் உங்களுக்கு பை சைட் லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். நீங்கள் லைக் வந்து இப்போ வந்து நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு பார்க்கணுன்னா நீங்கள் அதை விட்டு பாருங்களேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறது, இங்கே ஒரு ஐ இருக்குது, இது வந்து ஒரு லோ. இப்போ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு லோ எடுத்துருச்சு, டேரெக்டாக லோ எடுத்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கடுத்து பை டார்கெட் பண்ணலாம். ஏன்னா செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டோன்னே மார்க்கெட் எங்கே போகும், பை சைட் லிக்விடிட்டிக்கு போகும். ஸோ இது வந்து நம்ம இதை வந்து இப்படி பார்த்தோமா? ஓகே. இது வந்து ப்ரோ அப்போ வந்து ஏன் ப்ரோ இந்த இடத்துல வந்து ஐ எடுத்துருச்சு, ஐ எடுத்துட்டோடனே போய் ஏன் ப்ரோ லோ எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த கேண்டில் இருக்க முன்னாடி கேண்டில் நீங்கள் பார்க்கணும். இந்த கேண்டில் இருக்க முன்னாடி கேண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதை வந்து நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லலாம். இது இப்போ வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்னா என்னென்னு புரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொன்னல எந்த இடத்துல எந்த லோவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து போக போக கண்டுபிடிக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த கேண்டிலுக்கு இந்த ஐயை எடுத்துட்டோன்னே, இந்த கேண்டிலுக்கு வந்து இந்த ஐயை எடுத்துட்டோன்னே இந்த லோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாதுன்னா, இந்த கேண்டில் வந்து லோவை, அதாவது ஒரு லிக்விடிட்டி, இதை வந்து நான் வால்யூம் இம்பேலன்ஸ், இது வந்து உங்களுக்கு எஃப்இஜி ப்ளஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகேவா? டைப் 2 வால்யூம் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து உங்களுக்கு வந்து புரியாது இப்போ.
ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இந்த லோவை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி இது வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டிஸ் சொல்லுவோம். இது வந்து இப்போ உங்களுக்கு புரியாது, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த ஐயை எடுத்துட்டோடனே உங்களுக்கு லோ எடுக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா அந்த லோக்கு பதிலாக மார்க்கெட் வேறு ஒன்று பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுக்க வேணாம். ஸோ இந்த இடத்துல பையை எடுத்துட்டோன்னே நீங்கள் அடுத்த ஐயை எடுத்துட்டு, அதாவது மார்க்கெட் எங்கேயோ லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துடுச்சா, இப்போ இந்த கேண்டில் ஐயை எடுத்துட்டோன்னே நீங்கள் இந்த கேண்டில் ஐ மீன் இந்த இடத்த கூட டார்கெட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஐ எடுத்துட்டோன்னே திருப்பி மார்க்கெட் வந்து கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. அப்போ மார்க்கெட் மேலே தான் போக போகுது. மேலே அப்போ அடுத்த ஐ எங்கே இருக்குது? இந்த ஐக்கு அடுத்தது கிட்ட இருக்க ஐ இதுதான். இந்த ஐயை எடுத்துட்டோன்னே நீங்கள் இந்த ஐயை டார்கெட் பண்ணலாம். மார்க்கெட் இப்போ இங்கே போக போகுது அப்படின்னு சொல்லி இப்படி தான் நீங்கள் வந்து ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணுறத விட இப்படி தான் சொல்லி எப்படி உங்களுக்கு அடுத்தது வாயில் வரமாட்டுதுப்பா. நைட்டு 3 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கோசம். ஒழுங்காக வீடியோ பார்த்து ஹோம் ஒர்க் பண்ணி டிஸ்கார்டில் போட்டிருக்கேன். இந்த ஐயை எடுத்துட்டோன்னே இந்த ஐயை வந்து எடுத்துட்டு உங்களோட டிஓஎல், அதாவது ட்ரா ஆன் லிக்விடிட்டி இன்னைக்கு வந்து மார்க்கெட் இங்கே போகுது, அன்னைக்கு வந்து மார்க்கெட் அங்கே போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கான டார்கெட்டு, இந்த வாரத்துக்கான டார்கெட்டு, மார்க்கெட் இந்த வாரத்துக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ இன்றைக்கான வந்து இந்த ஐ எடுத்துட்டோன்னே எனக்கு அடுத்த டிஓஎல் வந்து அடுத்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி வந்து இதுதான். ஏன்னா எனக்கு லோ எடுக்க தேவை கிடையாது. ஏன் லோ எடுக்க தேவை கிடையாது? மார்க்கெட் எங்கேயோ வந்து ஒரு லோவில் இருந்து தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லிருக்கேன். இதில் வந்து அவ்வளோ டீப்பாக கவர் பண்ணிருக்க மாட்டேன் ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸை. நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லா ஐஸ் அண்ட் லோஸும் லிக்விடிட்டி. எல்லா இடத்துலையும் எல்லா ஐஸ் அண்ட் லோஸும் எடுக்கணும்னு தேவை கிடையாது. எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல எடுத்தால் போதும். ஸோ நம்ம 15 நிமிட்ஸில் ஈக்குவல் ஐஸ் அண்ட் லோஸ் பார்த்தோம்ல, அதுவும் நம்மளுக்கு லிக்விடிட்டி தான். இதுவும் வந்து நம்ம ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ். இதை வந்து டெய்லி டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுனால இதை நம்ம ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ் சொல்லுவோம். இதுவும் நம்மளுக்கு லிக்விடிட்டி தான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்? லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு, அதாவது லிக்விடிட்டி எடுக்கிறதுனா லிக்விடிட்டி ஸ்வீப்பை தான் நான் அப்படி சொல்றேன். லிக்விடிட்டி எடுக்கிறதுனா உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறது. ஓகேவா? அந்த வேர்டை வந்து டெக்னிக்கல் வேர்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. லிக்விடிட்டி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறது தான். உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி எடுக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு டெக்னிக்கல் வேர்ட் தான் லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா? மார்க்கெட் ஒரு இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அடுத்த இடத்துல எங்கே லிக்விடிட்டி இருக்கோ அந்த இடத்துல போய் ஸ்வீப் பண்ணலாம் தான் பார்க்கும். இதுதான் பேசிக் மெக்கானிக்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஐஸ் அண்ட் லோஸ் கவர் பண்ணியாச்சு, ஐஸ் அண்ட் லோஸ் கவர் பண்ணியாச்சு, ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸும் கவர் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்து லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லாஜிக்கை கொடுத்துட்டேன். லிக்விடிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டேன். அல்காரிதம் வந்து லிக்விடிட்டியை எப்படி எடுக்கும், எப்படி டார்கெட் பண்ணும், யாரை டார்கெட் பண்ணி லிக்விடிட்டி பேஸ் பண்ணது, அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து டார்கெட் பண்ணி தான் அல்காரிதம் வந்து லிக்விடிட்டி எடுக்கும் அப்படின்னு சொல்லி அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், ப்ளஸ் லிக்விடிட்டி வந்து எப்படி இருக்கும், லிக்விடிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஈக்குவல் ஐஸ் அண்ட் லோஸ், ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸ், இது மூணுமே வந்து நம்ம இஆர்எல்னு சொல்லுவோம். அதாவது இஆர்எல் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸ். ஏன் இது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸ்ன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்டர்னல், இதெல்லாம் வந்து வெளில இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதெல்லாம் எக்ஸ்டர்னல். இதுவே இன்டர்னல்னா இந்த 2 எக்ஸ்டர்னலுக்குள்ள இது வந்து இன்டர்னல். ஸோ இது வந்து இன்டர்னல். இந்த நடுவில் இருந்தால் 2 எக்ஸ்டர்னலுக்கு நடுவில் இருந்தால் அதை வந்து நம்ம இன்டர்னல்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இஆர்எல் கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது லிக்விடிட்டியில் மெயின் பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி, இது 2 தான் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ ஐஸ் அண்ட் லோஸு, ஈக்குவல் ஐஸ் அண்ட் லோஸு, ஓல்டு ஐஸ் அண்ட் லோஸு அப்படின்னு சொல்லி 3 விதமான இது இருக்குது. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியில் 3த்தையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷன் போய் போன வீடியோவில் பார்த்து ரீட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு நெட்டு இல்லை, ஆஃப்லைன் மோடு வந்து போயிடுச்சுமா என்னோட நெட்டு வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்டர்னல் லிக்விடிட்டி பூல்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம லிக்விடிட்டி வந்து பற்றி பார்த்தோமா, லிக்விடிட்டி ஐஸ் அண்ட் லோஸ், அது போல் லிக்விடிட்டி பூல்ஸ்னால் இன்டர்னல் லிக்விடிட்டி, அதெல்லாம் வந்து லிக்விடிட்டி பூல்ஸ்குள்ளே உங்களுக்கு வரும். ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ புரிஞ்சுதா இல்லையான்னு வந்து இது பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் லூஸ்மாக தான் பேசியிருப்பேன். நைட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், டைம் 3 ஆகுது. தூங்காமல் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். 11 மணிலேருந்து ட்ரைவ் உட்காந்து பண்ணிட்டுருக்கேன். மாற்றி அதான் லூஸ் மாதிரி பேசியிருப்பேன். எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ப்ரோ புரியல அது புரியலன்னு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி டிஸ்கார்டு வாங்க. அண்டு டிஸ்கார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்டு கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். மறக்காமல் டிஸ்கார்டில் வந்து சேர்ந்துட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. உங்கள் ஹோம்ஒர்க்கை வந்து அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு நீங்கள் எனக்கு தரது உங்கள் ஹோம்ஒர்க்கு அண்டு உங்கள் டவுட்ஸ் தான், வேறு ஒன்றுமே எனக்கு தர போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம்.